6 மாத காலத்தில் தேர்தல் நடைபெற இருக்கிறது. இந்த 6 மாத தேர்தலில் இப்பொழுது 3 பஸ் தமிழ்நாட்டில் ஓட ஆரம்பிச்சிருக்கு. எல்லாருடைய கேள்வி என்னன்னா, எந்த பஸ் கோட்டைக்கு போய் சேரும்ட்டு. ஒரு பஸ் சுந்தரா டிராவல்ஸ் கிளம்பி இருக்கு, இன்னொரு பஸ் சனிக்கிழமை மட்டும் கிளம்பி இருக்கு, இன்னொன்னு ஸ்டாலின் பஸ் போயிட்டு இருக்கு. தமிழ்நாட்டு மக்கள் முடிவு செய்ய வேண்டும் எந்த பஸ் கோட்டைக்கு போக வேண்டும் என்று. இந்தியா தமிழ்நாட்டுக்கு பத்திரிகை முதல் இந்தியாவில் இருக்கிற தொலைக்காட்சி வரையில், அது பாண்டேவாக இருந்தாலும், தினமலராக இருந்தாலும், துக்ளக்காக இருந்தாலும், தினத்தந்தியாக இருந்தாலும், இந்தியா டுடேவாக இருந்தாலும், ஆஷ்தக்காக இருந்தாலும், எல்லோரும் ஒரே குரலில் சொல்லியிருக்கிறார்கள், இந்த 3 பஸ்ல எந்த பஸ் கோட்டைக்கு போகும் என்று சொன்னால் மு.க. ஸ்டாலின் ஓட்டுகிற ஒரு பேருந்து தான் கோட்டையை போய் அடையும் என்று. இப்பொழுது தேர்தல் வைத்தாலும் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மீண்டும் மு.க. ஸ்டாலின் தான் வருவார் என்று தினகரன் சொல்லவில்லை, நக்கீரன் சொல்லவில்லை, பாண்டே சொல்லுகிறது, தினமலர் சொல்லுகிறது சொன்னால், பெரியவர்களே, தாய்மகளே, இந்த வெற்றியை தடுக்க வேண்டும். எப்படியா திமுக ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். ஸ்டாலினை தோற்கடிப்போம் சொல்வது யார்? நரேந்திர மோடி. ஸ்டாலினை வீட்டுக்கு அனுப்புவோம் சொல்றது யார்? அமித்ஷா. திமுகவை தோற்கடிப்போம் சொல்வது யார்? எடப்பாடி பழனிசாமி. பெரியவர்களே, தாய்மகளே, பட்டுக்கோட்டையில வந்து அரசியல் பேசி தெரிஞ்சுக்கணுமா? இல்ல பட்டுக்கோட்டையிலிருந்து சென்னையிலிருந்து ஒரு பையன் வந்து நான் பேசி நீங்க அரசியல் பேசணுமா? இல்ல. இன்னைக்கு ஒரு புதுசா ஒரு நடிகர் கிளம்பி இருக்கிறார். அந்த நடிகரோட பேர்லாம் சொல்ல மாட்டேன். எல்லாம் சொல்றாங்க, நடிகர் வந்துட்டார், என்ன ஆகும், தோப்போமா, ஜெயிப்போமா, தக்க வைப்போமா, யார் ஓட்டு கம்மியாகுவா, யார் அதிகமாகுவா, நிலைமை என்ன ஆகும்ட்டு. பட்டுக்கோட்டையில சொல்றேன், டெல்லியே வந்தாலும் கில்லியே வந்தாலும் 26 மு.க. ஸ்டாலின் முதலமைச்சராவதை எந்த கொம்பனாலும் தடுக்க முடியாது. பத விட்டுட்டு இருக்காங்க. நடிகர் வந்துட்டாரு. நான் பேசுறது தஞ்சை மாவட்டத்தில். இது இன்னும் வரலாறு சொல்லணும்னா, ஐயா மண்ணை வளர்த்த மண்ணில், ஐயா தாலை கருணாநிதி வளர்த்த மண்ணில், ஐயா கோசிமணி வளர்த்த மண்ணில், ஐயா எல்ஜி வளர்த்த மண்ணில், அண்ணன் எஸ்.எஸ். பழனிமாணிக்க போன்றவர்லாம் வளர்த்த திமுக தஞ்சை மாவட்ட திமுக. ஒரு வரலாறு சொல்லட்டுமா? அந்த ஒரு பைத்தியம் அடிக்கடி ஒரு வரலாறு சொல்றது, 67 ஒரு மாற்றம், 77 ஒரு மாற்றம், அந்த மாற்றத்தை இங்கே கொண்டு வருவோன்ட்டு அந்த அரலூசுக்கு தெரியாது. 77 ஆனாரப்பட்ட எம்ஜிஆர் ஆட்சி பிடிச்சாரு. தஞ்சாவூர்ல அவரால் வெற்றி பெற முடியவில்லை. அனைத்து தொகுதியும் திமுக வெற்றி பெற்றது. தஞ்சாவூர்ல எம்ஜிஆராலே முடியல, சனிக்கிழமை அரசியல்வாதியாலே முடியும். எம்ஜிஆராலே முடியாதது தவிர பாத்தீங்கன்னா பெரிய கொடுமை என்ன தெரியுமா? எங்க அண்ணன் எஸ்.எஸ். பழனிமாணிக்கம் உட்கார்ந்து இருக்காரு. 9 முறை பார்லிமெண்ட் தேர்தலில் போட்டியிட்டவர். எத்தனை முறை? 9 முறை. 9 முறை போட்டியிட்டு 6 முறை ஜெயிச்சு 3 முறை மத்திய மந்திரி எஸ்.எஸ். பழனிமாணிக்கம். அப்படிதான் நீங்க திமுக தோண்ட மாதிரி அடக்கமா இருக்கிறாரு. எங்களுக்கு கேடுகால என்ன தெரியுமா? எங்களுக்கு வந்து அசிங்க அவமானம் மாதிரி பொதுமக்களை பார்த்து சொல்றேன். எங்க குறிப்பா பார்த்தீங்கன்னா எங்க அக்கால ரொம்ப சைலண்டா உட்காந்துருக்குது. உங்களை நாங்க பிளான் பண்ணி தான் ஞாயிற்றுக்கிழமை கூட்டம் போட்டிருக்கிறோம். இல்லைன்னா 3 முடிச்சு பார்க்கணும், மருமகள் பார்க்கணும், கயல் பார்க்கணும் போயிடுவீங்கன்னு தெரியும் எங்களுக்கு இல்லையா? அதனாலதான் தலைமை கிழமை ஞாயிற்றுக்கிழமை கூட்டம் அறிவிச்சிருக்கு. இல்ல பாத்தீங்கன்னா எங்களுக்கு அசிங்க அவமானம் இந்த அரசியல் காலத்தில் என்ன தெரியுமா? இந்த இயக்கம் 1949 கொட்டுகிற மலையில் ராபின் சிங் பூங்காவில் மேதையெல்லாம் மேதை என்று சொன்ன அறிவாசன் அண்ணாவால் துவக்கப்பட்டது. இந்த இயக்கம் யார் யார் பார்த்தது தெரியுமா? யார் யார் கூட சண்டை போட்டோம் தெரியுமா? யார் யார் கூட வாதாடணும் தெரியுமா? யார் யார் கூட போராடணும் தெரியுமா? தமிழ்நாட்டு மக்களை பார்த்து நான்சென்ஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார் ஜவஹர்லால் நேரு. அந்த நேருக்கு கருப்பு கொடி காட்டணும். நெருக்கடியை கொண்டு வந்த காரணால் இந்திரா காந்தி எதிர்த்தோம். நேருவை பார்த்தோம், சாஸ்திரியை பார்த்தோம், மொராரி தேசாயை பார்த்தோம், இந்திரா காந்தி பார்த்தோம், ராஜீவ் காந்தி பார்த்தோம், வாஜ்பாயை பார்த்தோம், விபி சிங்கை பார்த்தோம், குஜரால பார்த்தோம், தமிழ்நாட்டில் காமராஜரை பார்த்தோம், பக்தோச்சலத்தை பார்த்தோம், ஜீவானந்த பார்த்தோம், கல்யாண சுந்தரத்தை பார்த்தோம், ராமூர்த்தியை பார்த்தோம், எம்ஜிஆரை பார்த்தோம், வாழப்பாடமூர்த்தி பார்த்தோம். இவ்வளோ பேர் கூட அரசியல் நடத்திட்டு இப்ப யார் கூட தரும் அரசியல் நடத்துறோம்? அணில் குஞ்சி, கற்பாம்பூச்சி, ஆட்டுக்குட்டி, ஆமை. எங்களுக்கு வந்து அசிங்கமா இல்லையாடா இதெல்லாம்? எவ்வளவு பெரிய தலைவருக்குள்ள அரசியல் நடத்தணும்டா. உடம்பெல்லாம் மூளை, மூளையெல்லாம் சிந்தனை, சிந்தனையெல்லாம் வஞ்சனைன்னு சொன்னாங்க ராஜாஜியை. அந்த ராஜாஜியை பார்த்தோம். பெருந்தலைவர் காமராஜர் அரசியலை எதிர்த்து இருக்கிறோம், அதே காமராஜரை காப்பாற்றி இருக்கிறோம் அரசியல் களத்திலே. இரும்பு மனிதர் பக்தோச்சலம் கலைஞரே சொன்னாரு, அவரை பார்த்திருக்கிறோம். எம்ஜிஆரை வீழ்த்தவே முடியாதுன்னாங்க, அந்த எம்ஜிஆரை 80 நாடாளுமன்ற தேர்தலில் மண்ணை கவ்வ வச்சோம். எம்ஜிஆர் தோற்கடிக்க முடியுமா? 86 உள்ளாட்சி தேர்தலில் எம்ஜிஆரை தோற்கடித்து காண்பித்தோம். இந்த இயக்கம் சாதாரண இயக்கம் இல்ல.
இந்த மேடையில் உட்கார்ந்து இருக்கிற என்ன எல்லாரும் அமைச்சரா, எல்லாரும் MP MLA-வா? எல்லாரும் கோட்டைக்கு போயிட முடியுமா? எல்லாரும் பார்லிமெண்ட் கேள்வி வைக்க முடியுமா? இல்ல. ஆனா எதுவும் கிடைத்தாலும் கிடைக்கலாலும் கருப்பு சிவப்பு வேஷ்டி கட்டிட்டு கம்பீரமா உட்கார்ந்து இருக்கிறானா, பிச்சைக்காரனாக செத்தாலும் திமுக கட்சிக்காரனா சாவணும்னு நினைக்கிறதா இந்த கட்சியில் இருக்கிறான். இந்த கட்சியை போய் நேத்து வந்தவெல்லாம் இந்த கட்சியை உடைச்சிருவேன், அழிச்சிருவேன், ஒழிச்சிருவேன். திமுக இதுல வேற எடப்பாடி பழனிசாமி கிளம்பி இருக்கிறான். எப்போ 2026 அதிமுக ஆட்சி, அது அதிமுகன்னு சொல்லக்கூடாது, அது அமித்ஷா திமுகவா மாறி 2 வருஷம் ஆச்சு. இதுல வேற ஒரு ஆட்சியை பிடிப்பேன்றாரு. எங்க அண்ணன் பழனிமாணிக்கு கோச்சிக்க கூடாது, எதிரில் இருக்கிற தாய்மார்களுக்காக கொஞ்சம் நகைச்சுவா பேசுறேன். ஏக்கா எல்லாம் கரகாட்டக்காரன் படம் பாத்தீங்களா? பாத்தீங்களா? பாக்கலையா? பார்த்தவங்க கை தட்டு. நீங்க பாக்கலையா? அதுல ஒரு சீன் வரும் கடகரகட்ட படத்துல. என்ன சீன்னா, செந்திலும் கவுண்டர் மணியும் சேர்ந்து ஒரு சிகப்பு கலக்கார தள்ளின்னு போவாங்க. அப்ப ராமராஜ் கேப்பற, அடையான இந்த டப்பா காரை வச்சு மானத்தை வாங்குறீங்கன்ட்டு. என்ன தம்பி அப்படி சொல்லிட்டீங்க, இந்த காரை யார் யார் வச்சிருந்தா தெரியுமான்னு கவுண்டர் மணி பட்டியல் போடுவாரு. போட்டு கடைசியில சொல்லுவாரு, இந்த காரை கவர்ச்சி நடிகை சொப்பன சுந்தரி வச்சிருந்ததுன்ட்டு. அப்ப செந்தில் போய் காதுல கேட்பாரு, அண்ணே இப்ப சொப்பன சுந்தரி யார் வச்சுனுங்கிறான்ட்டு. அந்த மாதிரி இப்ப அதிமுகவை யார் வச்சுனுங்கிறான்னு எடப்பாடிக்கே தெரியாது. எடப்பாடிக்கே ஒரு இலை சசிகலா கிட்டக்குது, ஒரு இலை OPS கிட்டக்குது. இந்த ஆள் காம்ப மட்டும் பிடிச்சி நிக்கிறான். எப்படி காம்ப மட்டும் பிடிச்சிக்கின்னு நாங்கள் தான் ஆட்சிக்கு வருவோம், எங்க இருந்து வர்றது, இலையே காணுமேங்க. எத்தனை கோஷ்டி பாரு, எடப்பாடி ஒரு கோஷ்டி, சசிகலா ஒரு கோஷ்டி, OPS ஒரு கோஷ்டி, தினகரன் ஒரு கோஷ்டி, நேத்து கிளம்பி இருக்கிற செங்கோட்டையன் ஒரு கோஷ்டி, இப்ப நான் தான் ஜெயலலிதாவுக்கு போகணும்னு புதுசா ஒரு அம்மா கிளம்பிக்குது. இவ்வளோ பேர் எல்லாம் ஒண்ணு பேசலாம். இவங்கெல்லாம் தனித்தனியா நிக்கிறதால தாங்க திமுக திருப்பி ஆட்சிக்கு வர மாதிரி இருக்கு. இவங்கெல்லாம் ஒன்னா நின்னா, டேய் நீங்க எல்லாம் ஒன்னா இருக்க சொல்லதாண்டா உங்களை விழுத்திட்டு நாங்க 2021 ஆட்சிக்கு வந்தோம். நீங்க விழுத்த முடியாத கட்சியா? யோசிச்சு பார். ஓரணியில் தமிழ்நாடு, தமிழ்நாட்டை தலைகுனியை விட மாட்டோம். ரொம்ப அழகா ஷார்ட்டா புரியுற மாதிரி SSP பேசிட்டு உட்கார்ந்து இருக்காரு. அதுல தமிழ்நாட்டை தலைகுனியை விட மாட்டோம். இது என்னங்க எப்பவுமே இல்லாத தலைப்பு. தமிழ்நாட்டு எப்பங்க தலை குனிஞ்சது? இப்ப சொல்ல வேண்டிய அவசியம் என்னங்க? இதென்ன புதுசா ஒரு தலைப்பை கொண்டு வந்திருக்கீங்க, ஒரு முழக்கத்தை கொண்டு வந்திருக்கீங்கன்னா ஏன் தலை குனிய வேண்டிய அவசியம் வந்தது? ஏன் தலைகுனியை விடமாட்டேன் முதலமைச்சர் சொல்லுகிறார்? ஏன் சபதம் ஏற்கிறார்? யார் தலைகுனிய வைக்க முயற்சி செய்கிறது? இதை யோசிச்சு பார்க்க வேண்டாமா? நம்ம ஆட்சிக்கு வந்து 4 வருஷம் முடிய போகுது. இதுல வேற எடப்பாடி பேசியிருக்காரு இன்னைக்கு சுந்தரா டிராவல்ஸ்ல. ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தான் தராருன்னு பாட்டு போட்டாங்களே. ஸ்டாலின் வந்தார், விடியல் தந்தாரா? கேட்கறது யாரு? எடப்பாடி பழனிசாமி. சிறுபான்மையின மக்கள் ஓட்டு எனக்கு தான், இஸ்லாமிய மக்கள் என்னை ஆதரிப்பார்கள். பேசுறது யாரு? எடப்பாடி பழனிசாமி. கேட்கிறவன் கேனையும் தெரிஞ்சா KR விஜயா கொண்டில KTV தெரியுதுன்னு சொல்லுவான். அந்த சிறுபான்மை மக்களுடைய ஓட்டு யாருக்கு வேணுமா? எடப்பாடிக்கு வேணுமா? இது எப்ப கேட்டுக்கணும்? அவரு இஸ்லாமிய மக்கள் மீது வன்முறையை கட்டவிழ்த்து NRC கொண்டு வந்த போது, மோடி கொண்டு வந்த போது அதை ஆதரிச்சது யாரு? எடப்பாடி பழனிசாமி. இஸ்லாமிய பெருமக்களை பழிவாங்குவதற்காக அமித்ஷா CAA கொண்டு வந்த போது ஆதரிச்சது யாரு? எடப்பாடி பழனிசாமி. இஸ்லாமிய மக்களுடைய ஷரியத் சட்டத்தில் கை வைக்கிற மாதிரி முத்தலக் தடை சட்டத்தை மோடி கொண்டு வந்த போது ஓட்டு போட்டது யாரு? எடப்பாடி பழனிசாமி. காஷ்மீர் 370 மோடி ரத்து பண்ற போது பார்லிமெண்ட் எழுதி பாட்டு பாடி ஓட்டு போட்டது யாரு? எடப்பாடி பழனிசாமி. வக்ஃப் போர்டு திருத்த மசோதா வந்த போது ஆதரிச்சது யாரு? எடப்பாடி பழனிசாமி. இவ்வளவு வேலையும் மோடி காலை நக்கிட்டு மோடிக்கு ஓட்டு போட்டு இப்போ வந்து சொல்றாரு எனக்கு முஸ்லீம் ஓட்டு போடுவாங்கன்ட்டு. உன்னை தெளிவா சொல்ற, எழுதி வச்சுக்கோ. நீ தொப்பி போட்டு வந்தாலும் சரி, கைதி கட்டிட்டு வந்தாலும் சரி, மசூதியில் உட்கார்ந்து கஞ்சி குடிச்சாலும் சரி, ஏன் இன்னும் ஒரு படி மேல போய் சொல்றேன், நீ சுண்ணத்தே பண்ணிட்டு வந்தா கூட எந்த முஸ்லீமும் ஓட்டு போட மாட்டா என்பதை நீ மறந்து விடக்கூடாது. நீ என்ன அவ்வளவு கொஞ்சமான துரோகம் தான் முஸ்லீம் பண்ணீங்களா? மறந்துட்டோமா? எதுவுமே மறக்கல. அதிமுக ஆட்சியிலிருந்து சிறுபான்மையின மக்களுக்கு, குறிப்பாக இஸ்லாமிய மக்களுக்கு அவர் செய்த துரோகம். இந்த மீண்டும் பிஜேபியோடு எடப்பாடி பழனிசாமி கூட்டணி வைத்திருக்கிறார். எடப்பாடி பேசுகிறார், ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தான் தராருன்னு பாட்டு போட்டாங்களே, ஸ்டாலின் வந்தார், விடியல் தந்தாரா என்று யார் கேட்கிறது? 10 ஆண்டு காலம் ஆட்சி நடத்தி அதிமுக கேட்கிறது. எடப்பாடி பழனிசாமி கேட்கிறார். நான் பணிவோடு கேட்கிறேன்,
2011 2021 தமிழ்நாட்டில் அதிமுக ஆட்சி. 10 ஆண்டு காலத்தில் தமிழ்நாட்டில் 3 முதலமைச்சர், ஜெயலலிதா, ஓபிஎஸ், இபிஎஸ், இந்த 3 பேர் 10 ஆண்டுகள் ஆட்சி நடத்தி தமிழ்நாட்டுக்கு செய்த திட்டங்களும் சாதனைகளும் பணிகளும் என்ன? இந்த 4 ஆண்டு காலத்தில் தமிழ்நாட்டில் திமுக தலைவர், திராவிட மாடல் நாயகன் அண்ணன் தளபதி மு.க. ஸ்டாலின் பொறுப்பேற்ற பிறகு செய்திருக்கிற சாதனை என்ன? பட்டியல் போடலாமா? பெரியவர்களே, தாய்மகளே, உங்களிடத்திலே ஒரே ஒரு கேள்வி இருக்கிறேன். 10 ஆண்டுகள் அதிமுக ஆட்சி. 2016 அதிமுக தேர்தல் வாக்குறுதி வெளியிட்டது. 400 வாக்குறுதி வெளியிட்டார்கள். நான் 400 சொல்ல விரும்பவில்லை, 4 கேட்கிறேன். அதிமுக சொன்னது, எங்களுக்கு ஓட்டு போடுங்கள், வேலைக்கு போற பெண்களுக்கு ஸ்கூட்டி தருவோம். அதிமுக சொன்னது, எங்களுக்கு ஓட்டு போடுங்கள், தாலிக்கு தங்கம் தருவோம். அதிமுக சொன்னது, எங்களுக்கு ஓட்டு போடுங்கள், ஒவ்வொரு வீட்டுக்கும் தினமும் 25 லிட்டர் தண்ணி கேனை இலவசமாக தருவோம். அதிமுக சொன்னது, எங்களுக்கு ஓட்டு போடுங்கள், ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற இல்லத்தின் தாய்மார்களுக்கு இலவச செல்போன் தருவோம். சொன்னது எப்பொழுது? 2016. 2011 2021 10 வருஷம் அதிமுக ஆட்சி. பெரியவர்களே, தாய்மகளே, மனசாட்சியில கை வைத்து சொல்லுங்கள். ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தான் தராரு பாட்டு போடுறாங்களே, விடியல் தந்தாரான்ட்டு எடப்பாடி கேட்கிறாருல்ல. கொடுத்த வாக்குறுதியை ஸ்டாலின் நிறைவேற்றினாரா? எடப்பாடி கேட்கிறாருல்ல. நீங்க 10 வருஷம் ஆட்சியில் இருந்தீங்க. நான் 400 சொல்லவில்லை, 4 சொல்லியிருக்கிறேன். உங்க 10 வருஷம் ஆட்சியில தாலிக்கு தங்கம் தந்தீங்களா? உங்க 10 வருஷம் ஆட்சியில இலவச செல்போன் தந்தீங்களா? உங்க 10 வருஷம் ஆட்சியில இலவச குடிநீர் தந்தீங்களா? 10 வருஷம் ஆட்சியில எந்த தாய்மார்க்காவது செல்போன் கொடுத்திருப்பீங்களா? 10 வருஷம் கோட்டையில இருந்து சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றாத எடப்பாடி பழனிசாமி எங்கே? கோட்டைக்கு போன 4 ஆண்டில் சொன்ன வாக்குறுதியில் 80% நிறைவேற்றிய தமிழ்நாட்டு முதலமைச்சர் அண்ணன் மு.க. ஸ்டாலின் எங்கே? யோசிக்க வேண்டாமா? இந்த அரசை எப்படியாவது சிறுமைப்படுத்த வேண்டும். பொருளாதார நெருக்கடி, நிதி நெருக்கடி, ஒரு பக்கம் ஆளுநர், ஒரு பக்கம் அமித்ஷா, ஒரு பக்கம் நரேந்திர மோடி, ஒரு பக்கம் நிர்மலா சீதாராமன். தமிழ்நாடு அரசை எப்படியாவது நெருக்கடிக்கு உள்ளாக வேண்டும், எப்படியாவது மக்களிடத்திலே ஒரு கெட்ட பெயர் ஏற்படுத்த வேண்டும் என்று மத்திய அரசு நித்தம் முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. பெரியவர்களே, தாய்மகளே, பெருமையோடு சொல்லுகிறேன். இன்னும் ஒரு படி மேல போய் சொல்றேன். 80 ஆண்டுகள் அரசியல் வரலாற்றில் கலைஞர் சந்திக்காத நெருக்கடியை நம்முடைய தலைவர் அண்ணன் தளபதி சந்திக்கிறார். மறந்துவிடக் கூடாது. உடனே யாரும் கோவப்படக்கூடாது. இப்ப கலைஞர் எவ்வளவு பெரிய தலைவர், யாரெல்லாம் பார்த்தாரு? அவர் பார்க்காத நெருக்கடியா ஸ்டாலின் பார்க்கிறார் கேட்டீங்கன்னா சத்தியமா அதான் உண்மை. எப்படி உண்மைன்னு கேக்குறீங்களா? கலைஞர் அரசியல் நடத்தினார், எதிர்த்தார், ஆதரித்தார், அரசியல் செய்தார். யாரோடு தெரியுமா? நாகரிகமான தலைவர்களோடு. இந்திரா காந்தியோடு, சாஸ்திரியோடு, ராஜீவ் காந்தியோடு, மொராய் தேசாயோடு, விபி சிங்கோடு, குஜராலோடு, வாஜ்பாயோடு. அவர்களிடத்தில் நாகரிகம் இருந்தது. ஆனா இப்ப இருக்கிறவங்க என்ன இருக்கு? ஒண்ணுமே கிடையாது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எத்தனையோ பிரதமர் நாம் தமிழ்நாடு பார்த்திருக்கிறது. நேருவை பார்த்திருக்கிறோம். நேரு எதிர்த்து அரசியல் செய்தார் தமிழ்நாட்டில். தமிழ்நாட்டை எதிர்த்து அரசியல் பண்ணல, நம்மை எதிர்த்து அரசியல் செய்தார்கள். நமக்கும் இந்திரா காந்திக்கும் ஆதரித்தோம், எதிர்த்தோம். இந்திரா காந்தி நம்மை வீழ்த்த வேண்டும் நினைத்தார், ஆனால் தமிழ்நாட்டை வீழ்த்த வேண்டும் என்று இந்திரா காந்தி நினைத்ததில்லை. ராஜீவ் காந்தி எதிர்த்து அரசியல் செய்திருக்கிறோம். ராஜீவ் காந்தி நம்மை முடக்க பார்த்திருக்கிறார், ஆனால் தமிழ்நாட்டை முடக்க வேண்டும், கலாச்சாரத்தின் மீது கையெடுக்க வேண்டும், தமிழ்நாட்டை அழிக்க வேண்டும் என்று ராஜீவ் காந்தி நினைத்ததில்லை. விபி சிங்கம், வாஜ்பாய் யாராக இருந்தாலும் சித்தாந்த ரீதியாக, கொள்கை ரீதியாக நம்மை எதிர்த்தார்கள், நம்மை முடக்க பார்த்தார்கள், அழிக்க பார்த்தார்களே தவிர யாரும் நேரடியாக தமிழ்நாட்டை, தமிழனை, கலாச்சாரத்தை, மொழியை, பண்பாட்டை அழிக்கணும்னு எந்த பிரதமர் நினைக்கவில்லை. நினைக்கிற ஒரே பிரதமர் நரேந்திர மோடி என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. அவர் திமுக அழிக்கணும்னு பார்க்கிறாரா? இல்ல. தமிழ்நாட்டை தலைகுனிய விட மாட்டோம், சபதம் ஏற்போம். திமுக அழிக்கிறோம் பார்த்தாரா? திமுக ஃபேஸ் பண்ணோம். ஃபேஸ் பண்ணக்கூடிய தைரியமும் துணிச்சலும் இன்றைய தலைவர் திமுக ஸ்டாலினுக்கு இருக்கிறது. நெருக்கடியை பார்த்தோம், பொட்டாவை பார்த்தோம், தடாவை பார்த்தோம், துப்பாக்கி சூடை பார்த்தோம். அது எல்லாம் பிரச்சனை. ஆனால் மோடி என்ன நினைக்கிறார்? ஆர்எஸ்எஸ் என்ன நினைக்கிறது? அமித்ஷா என்ன நினைக்கிறார் என்று சொன்னால், அவர்கள் திமுகவை முடக்க பார்க்கவில்லை, திமுகவை அழிக்க பார்க்கவில்லை, தமிழ்நாட்டை முடக்க பார்க்கிறார்கள், தமிழ்நாட்டை அழிக்க பார்க்கிறார்கள். மண், மொழி, கலாச்சாரத்தின் மீது ஒரு படையெடுப்பு நடத்துகிறார்கள். ஆகவேதான் தமிழ்நாடு ஓரணியில் திரள வேண்டும். இந்த ஓரணியில திரளணுன்றது திமுக காரம் மட்டும் இல்ல, எல்லா அரசியல் கட்சியும்
இந்த பண்பாட்டுக்கு எதிரான போரில் நாம் ஒன்றுபட்டு நிற்க வேண்டும். என்னங்க ஓர் அணியில திரள்றது? தமிழ்நாட்டுக்கு மோடி வரார், தமிழ்ல பேசுறார், திருக்குறள் சொல்றார், செய்யுள் சொல்றார், ஔவையார் பாராட்டி பேசுறார், வேலுநாச்சியாரை பாராட்டி பேசுறார். அந்த மோடியா நீங்க சொல்றீங்க? எங்களால் நம்ப முடியல. சில பேர் இருக்கிறாங்க இப்படி கேள்வி கேட்கிறோம். மாட்டு மூத்திரம் குடிக்கிறவனும் மாட்டு சாணி சாப்பிடறவனும் இருக்கிறானா இல்லையா? தமிழ்நாட்டில் எவ்வளவு பேர் இருக்கிறான்? இன்னைக்கு யார் யாரோ பேசுறான். என்ன பண்ணுச்சு திமுக ஆட்சி, என்ன பண்ணுச்சுன்ட்டு. 10 வருஷம் அதிமுக ஆட்சி கிழிக்காததை, 10 வருஷம் அதிமுக ஆட்சி செய்யாததை, செய்ய முடியாததை தமிழ்நாட்டு முதலமைச்சர் செய்திருக்கிறார். கொரோனால செத்து போன பணம் வந்தது, இது எல்லாருக்கும் தெரியும். ஆனா கொரோனாவில் செத்து போனுடைய குழந்தைகள் பணம் வந்தது யாருக்குன்னா தெரியுமா? ஞாபகம் இருக்கா? முதலமைச்சர் கூட்டத்தை கூட்டுறார், எவ்வளவு பேர் செத்தாங்க கேட்கிறாரு. அதிகாரி சொல்றாங்க 38,500 பேர் இறந்திருக்கிறாங்க. அதிர்ச்சி ஆயிட்டார். என்னையா சொல்றீங்க? ஆமாங்கயா, கொரோனா 20 மாசம் லாக்டவுன், தமிழ்நாட்டில் கொரோனாக்கு தமிழ்நாட்டில் 38,500 பேர் இறந்திருக்கிறாங்க. முதலமைச்சர் அதிர்ச்சியாய் தலைவர் அடுத்த கேள்வி இந்த கேள்வி கேட்பார், நீ யாருமே எதிர்பார்க்கல. அடுத்த கேள்வி முதலமைச்சர் கேட்டாராம், சரியா 38,000 பேர் கொரோனால இறந்துட்டதா சொல்றீங்க, இந்த 38,000 பேர் இறந்தவங்களுக்கு எல்லாம் குழந்தைங்க புள்ள குட்டிங்க இருக்குல்ல, அதெல்லாம் இப்ப எங்கேயா இருக்குன்னு கேட்டாராம். அதிகாரிகிட்ட டேட்டா இல்ல, பதில் இல்ல. எத்தனை பேர் செத்தாங்கன்னு டேட்டா இருக்கு, செத்ததுல ஆம்பளை எவ்வளவு பொம்பளை எவ்வளவு அந்த டேட்டா இருக்கு, செத்ததுல வயசு டேட்டா இருக்கு, செத்து போனவனுக்கு குழந்தை இருந்ததா இல்லையா டேட்டா இல்ல. முதலமைச்சர் டென்ஷன் ஆனாராம். அடுத்த 10 நாள்ல கூட்டம் டேட்டாவோட வரணும், எழுந்து போயிட்டாராம். திருப்பி அடுத்த 10 நாள் கூட்டம், அதிகாரி சொன்னாங்க, ஐயா தமிழ்நாட்டில் கொரோனாக்கு செத்து போனது 38,500 பேர், அல்ல அனாதையாக்கப்பட்ட குழந்தைகள் 2,700 பேர். எவ்வளோ? இந்தியாவில் திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்றோம் தெரியுமா? இது இந்தியாவுக்கே வழிகாட்டுற ஆட்சின்னு சொல்றோம் தெரியுமா? இதை ஏன் கலைஞரின் ஆட்சி, திமுகவின் ஆட்சி, அண்ணாவின் ஆட்சி, ஸ்டாலின் ஆட்சின்னு சொல்லாம ஏன் திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்றோம்னா, இந்தியா ஃபுல்லா இருக்கிற அரசாங்கம் செத்தவனுக்கு மட்டும் தான் பணம் கொடுத்தது. செத்த குழந்தைகளுக்கு, செத்து போனவனுடைய குழந்தைகளுக்கு பணம் கொடுத்த ஒரே அரசாங்கம் திராவிட மாடல் அரசு, அண்ணன் மு.க. ஸ்டாலினுடைய அரசு. ஒவ்வொரு குழந்தை பேர்லயும் 5 லட்சம் ரூபாய் டெபாசிட், 18 வயசானா எடுத்துக்கலாம். ஒவ்வொரு குழந்தை பேரும் 2,700 குழந்தை பேர்ல 5 லட்சம் ரூபாய் பேங்க்ல டெபாசிட். அந்த குழந்தை 18 வயசு ஆகுற வரைக்கும் படிக்கிறதுக்கு மாசம் 3,000 ரூபாய். நாங்க எங்கன்னா இது விளம்பரம் பண்ணி சொன்னோமா? எத்தனை பேருக்கு தெரியும்? நாங்க மாடு தட்டினோமா, போஸ்டர் தட்டினோமா, நோட்டீஸ் போட்டோமா? இல்ல. கொரோனாவில் செத்து போனவர்களுடைய குழந்தைக்கும் படியளந்த தலைவன் என்னுடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் அண்ணன் தளபதி என்பதை மறந்துவிடக் கூடாது. நேற்று முன்தினம் தாய்மானவர் திட்டம். என்னங்க தாய்மானவர் திட்டம்? புதுமை பெண் திட்டம் வச்சீங்க, பாரதியார் திட்டம் வச்சிருக்கீங்க, மகளிர் உரிமை தொகை திட்டம் வச்சீங்கல்ல, இல்ல தாய்மானவர் திட்டம். என்ன தாய்மானவர் திட்டம்? வீட்டுல அப்பா இல்லையா, அம்மா மட்டும் தான் இருக்கிறாங்களா, 2 பிள்ளையா 3 பிள்ளையா, கவலைப்படாத, அந்த புள்ள 18 வயசு படிக்கிற வரைக்கும் என்னுடைய அரசாங்கம் மாசம் 2,000 ரூபாய் தரும் என்று சொன்ன முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர். வீட்டுல அம்மா இல்லையா, 2,000 ரூபாய், அப்பா இல்லையா, மாசம் 2,000 ரூபாய், 2 பேருமே இல்லையா, மாசம் 2,000 ரூபாய், நீ படிக்கணும், மேல எழுந்து வரணும். இந்த ஆட்சியை விழுத்தணும்னு சொல்றாங்கல்ல, தாய்மார்ல நல்லா கவனிக்க ஆரம்பிச்சு, இந்த ஆட்சியை விழுத்தணும், ஸ்டாலினை வீட்டுக்கு அனுப்பணும், திமுக தோற்கடிக்கணும். என்ன தப்பு பண்ணோம்? யார் தாலி அறுத்தோம், யார கவிழ்த்தோம்? மாசம் மாசம் உங்க அண்ணன் மாதிரி 10ஆம் தேதியான டான் 1,000 ரூபாய் போடுறாரு, அது தப்பா? டவுன் பஸ்ல இலவசமா போக வச்சாரு, அது தப்பா? உங்க வீட்டு பொண்ணு காலேஜுக்கு போனா மாசம் 1,000 ரூபாய் தராரு, அது தப்பா? உங்க வீட்டு பையன் காலேஜுக்கு போனா மாசம் 1,000 ரூபாய் தராரு, அது தப்பா? நகைக்கடன் 5 நகைக்கடனை கூட்டுறவு சேர்ந்த தள்ளுபடி பண்ணாரு, அது தப்பா? மகளிர் சுய உதவி குழு கடன் 2,700 கோடியை தள்ளுபடி பண்ணாரு, அது தப்பா? கலைஞர் வீடு கட்ட திட்டம்ட்டு குடிசையை எடுத்து வீடு கட்டி கொடுத்தாரு, அது தப்பா? அம்மா அப்பா இல்லாத பசங்களுக்கு மாசம் 2,000 சொன்னாரு, அது தப்பா? என்னையா தப்பு பண்ணோம் நாங்க? இதே 10 வருஷம் அதிமுக ஆட்சி. இந்த 10 வருஷம் அதிமுக ஆட்சியில மொத்தமே இங்க இலவச மின்சாரம் இருக்குல்ல, இலவச மின்சாரம் 10 வருஷம் அதிமுக ஆட்சியில ஃப்ரீ கரண்ட், அதுவும் தக்கல்ல கொடுத்தது வெறும் 3,500 பேருக்கு. திமுக என்ன பண்ணுச்சு, ஸ்டாலின் என்ன பண்ணார் கேட்டா, அவனை சட்டையை பிடிச்சி சொல்லு. 10 வருஷம் அதிமுக ஆட்சியில ஃப்ரீ கரண்ட் தக்கல்ல கொடுத்தது வெறும் 3,500 பேருக்கு. 4 வருஷம் திமுக ஆட்சி ஃப்ரீ கரண்ட் 1,80,000 பேருக்கு தந்திருக்கிறது. இது திராவிட மாடல் அரசு. 1,00,000 பேருக்கு வேலை கொடுத்திருக்கிறோம் அரசு தேர்வாணையத்தின் மூலம். 1 நயா பைசா இல்லாம திறமையின் அடிப்படையில் பரீட்சை எழுதி வேலை கொடுத்திருக்கிறோம்.
28,000 பேருக்கு ஆசிரியர் பணி தந்திருக்கிறோம் 4 வருஷத்துல. 38,000 பேர் டாக்டரா, நர்ஸா, லேபரா சுகாதாரத்துறை நியமிச்சிருக்கிறோம். யாரை விட்டோம் நாங்க? இந்த அரசை விழுத்தணும், காலி பண்ணணும், ஸ்டாலினை வீட்டுக்கு அனுப்பணும். நான் மோடியை பார்த்து கேட்கிறேன். அமித்ஷா அவர்களே, மோடி அவர்களே, எடப்பாடி அவர்களே, 3 பேர் ஒன்னா சேர்ந்து ஸ்டாலினை வீட்டுக்கு அனுப்பணும்ன்றீங்களே, இவ்வளவு நல்லது பண்ணிருக்கிறாரே, அதனாலயா? நீங்க தமிழ்நாட்டுக்கு பண்ண நல்லது என்ன? எதையாவது ஒன்ன சொல்லு பார்க்க இல்ல. வேற அண்ணாமலைன்னு ஒருத்தர் தான் ஏங்க, அறிவாலய செங்கலை உருவாமல் விட மாட்டேன்னா அவன் வேட்டி உருவிட்டானுங்க. டாட்டா நாங்க அப்பே சொன்னோம் வேணாம், திமுக பத்திலாம் உனக்கு தெரியாதுன்ட்டு. இல்ல நான் உருவிடுவேன்னா இப்ப வேட்டி இல்லாம சுத்தி நிற்கிறான். இப்ப 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷன் வந்தது. நம்ம என்ன முரசொலியா? இங்க முரசொலி ஜெயிச்சார். அதில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 38 ஸ்டேட் இருக்கு. எந்த ஸ்டேட்டுக்குமே இவ்வளவு வாட்டி போனதுல நரேந்திர மோடி தமிழ்நாட்டுக்கு 9 முறை வந்தார். எத்தனை முறை? சத்தமா சொல்லுங்க. 9 முறை வந்தார். ராமேஸ்வரம், தஞ்சை, திருச்சி, அப்படி இப்படின்னு 9 முறை. அவரு மகாராஷ்டிராக்கு போல, ராஜஸ்தான் போல, யூபி கூட 9 முறை போயிருக்க மாட்டாரு. 9 முறை தமிழ்நாட்டுக்கு வந்துட்டாரு. ஒரு நாள் டெல்லியில டிஃபன் சாப்பிட்றப்போ உளவுத்துறை அதிகாரி கூப்பிட்டு கேட்டாரா, யோ நான் 9 முறை பிரச்சாரம் பண்ணிட்டு வந்திருக்கிறேன் தமிழ்நாட்டில், எந்த ஸ்டேட்டுக்குமே 9 முறை போனதில்லை, தமிழ்நாட்டுக்கு 9 முறை போயிட்டு வந்திருக்கேன், நிலவரம் எப்படியா இருக்குன்னு கேட்டாராம். அப்ப அந்த உளவுத்துறை அதிகாரி பயந்து சொன்னானா, ஐயா நீங்க எந்த ஸ்டேட்டுக்கும் 9 முறை போனதில்லை, தமிழ்நாட்டுக்கு மட்டும் 9 முறை போனீங்க, ஆனா இன்னைக்கு நிலவரம் அங்க எது செல்ஃப் எடுக்கிறேன்னுகிறான். அந்த டென்ஷன் ஆயிட்டாராம். நான் 9 முறை போய் செல்ஃப் எடுக்கலையா? ஆமாங்க எடுக்கலையா. 10வது முறை ரோட் ஷோ வரேன்னு சொல்லு, நானே நேரில் வரேன்ட்டுக்கிறேன். ரோட் ஷோ என்னன்னா ஓப்பன் ஜீப்ல கையாட்டின்னு போறது. நான் இருக்கிற தென்சென்னை தொகுதியில டி நகர்ல ஏற்பாடு பண்ணிட்டாங்க ஊர்வலத்தை. ஒரு 5 கிலோமீட்டர் ஓப்பன் ஜீப்ல கையாட்டு போற மாதிரி. இந்த ரோட் ஷோ பாத்தீங்கன்னா அண்ணனுக்கு தெரியும், வடநாட்டில் பார்த்திருப்பாரு. டெல்லியில, யூபியில, ராஜஸ்தான்ல, ஜார்க்கண்ட்ல, பீகார்ல எல்லாம் மோடி ரோட் ஷோ போவார். 2 பக்கம் ஜனம் இருக்கும், அப்படியே கையாட்டினே போவார். 2 பக்கம் செம்ம ஜனம் இருக்கும். அப்ப மோடி வண்டிக்குள்ள ஒருத்தன் உட்கார்ந்து இருப்பான் மைக்கு வச்சுக்கின்னு. அவன் என்ன சொல்லுவான், கூட்டத்தை பார்த்து மோடி கையாட்டின உடனே ஆப்கி பார் அப்படின்னு கத்துவான். என்ன கத்துவான்? ஆப்கி பார் அப்படின்னுவான். எதிரில் இருக்கிற ஜனங்கள்லாம் 400 பார் 400 பார்ன்னு சொல்லும். இது யூபியில, ராஜஸ்தான்ல, டெல்லியில, பீகார்ல எல்லாம் ஓகே. நம்ம வீட்டு பிள்ளைங்க என்ன தெரியும் இதெல்லாம். அவர் சென்னைக்கு வந்தாரு, வண்டியில ஏறினாரு, இப்படி கையாட்ட ஆரம்பிச்சாரு. பக்கத்துல அண்ணாமலை, எல்முருகன், தமிழிசை சவுந்தரராஜன் எல்லாம் நிக்கிது, அப்படி கையாட்ட ஆரம்பிச்சாரு. உள்ளகிற எரும மாடுக்கு தெரிஞ்சிருக்கணும் இது தமிழ்நாடு, யூபி இல்ல, ராஜஸ்தான் இல்லன்ட்டு. அவன் என்ன பண்ணான், எழுந்து மைக் பிடிச்சி ஆப்கி பார் அப்படின்னா, எதிரில் நம்ம ஜனம் எல்லாம் சாக்கோ பார் சாக்கோ பார். டென்ஷன் ஆயிட்டான். சாக்கோ பாரா 400 பார்ன்னு சொல்லணும். ஜனம் என்ன சொல்லிச்சு, சாக்கோ பார்ன்னு. அந்த டென்ஷன் ஆகி சாக்கோ ஜீப் பாதியில நின்று அவர் இறங்கிட்டாரு. ஆனா பெரிய மனுஷன் போறப்போ உண்மையை சொல்லிட்டு போனான். அண்ணாமலை கூப்பிட்டான், இங்க வட. அவன் குனிஞ்சு பணியில என்னன்னு கேட்டான். மயர்ல கூட ஜெயிக்க மாட்டேன்னு போயிட்டான். நான் ஊரெல்லாம் சொன்னேன், தமிழ்நாட்டில் மலராது, வராது, ஜெயிக்காது, வேலைக்கு ஆகாது. நான் இன்னும் ஒரு படி மேல போய் சொன்னேன், அமித்ஷா தலையிலே மயிர் முளைத்தாலும் முளைக்குமே தவிர தமிழ்நாட்டில் தாமரை மலராது என்பதை மறந்து விடக்கூடாதுன்னு புட்டுக்குச்சு. டென்ஷன் ஆயிட்டான். இருந்தால் 40 இடத்துல 3வது முறை பிரைம் மினிஸ்டர். எப்போ 3வது முறை பிரைம் மினிஸ்டர். இந்தியா ஃபுல்லா மோடியின் பருப்பு வெந்தாலும் மோடியின் பருப்பு வேகாத ஒரே மாநிலம் தளபதி ஸ்டாலின் ஆளுகிற தமிழ்நாடு என்பதை மறந்து விடக்கூடாது. அந்த காண்டு, அந்த கோபம், அந்த பொறாமை, அந்த எரிச்சல் என்ன பண்ணார் தெரியுமா? 8 மாசமா ஆசிரியர் பெருமக்கள் தர வேண்டிய 2200 கோடி ரூபாய் சம்பளம் தரல. தமிழ்நாட்டில் 3 லட்சம் ஆசிரியர் இருக்கிறாங்க. தொகுப்பூதியத்துல பாதி சம்பளம் நம்ம தருவோம், பாதி சம்பளம் டெல்லி தரும். இது வரைக்கும் சம்பளம் கொடுக்கல. அன்பில் மகேஷ் போறார், பிரதமரை பார்க்கிறார், கல்வி அமைச்சரை பார்க்கிறார், வரல. முதலமைச்சர் கடிதம் எழுதுறார், பதில் இல்ல. முதலமைச்சர் நேரா போறார், இன்னி வரைக்கும் சம்பளம் தரல. சம்பளம் யார் தரது? டெல்லி சம்பளத்தையும் நம்பால் தான் கொடுத்துட்டு இருக்கிறார். கேட்டா என்ன சொல்றார் மோடி? இந்தி படிக்கிறேன்னு ஒத்துக்கோ, மும்மொழி கொள்கையை ஏத்துக்கிறேன்னு ஒத்துக்கோ,
இந்தி படிக்க வைக்கிறேன், மும்மொழி கொள்கையை ஏத்துக்கிறேன், கையெழுத்து போடு, நான் 2500 கோடி ரூபாய் பணம் தரேன். மோடி சொன்ன உடனே என்னுடைய தலைவன் சொன்னார், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் டெல்லியில சொன்னார், 2000 இந்திய சொல்லி கொடுத்தாதான் நீ 2000 கோடி தருவன்னா, 2000 கோடி அல்ல, நீ 10,000 கோடி தந்தாலும் தமிழ்நாட்டில் இந்தியை சொல்லி தர மாட்டேன் என்று சொன்ன ஆணை உள்ள முதலமைச்சர். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நிறைய பேர் எடப்பாடி பழனிசாமியா இருந்திருந்தா, ஐயா நீ 2500 கோடி தரான்னா நான் இந்தி மட்டும் இல்லையா, தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஒடிசா கூட சொல்லி தரேன் இருப்பார் அவர். ஆனா ஆண்மையோடு பேசினார். இன்னும் பெருமையோடு சொல்லட்டுமா, இன்னைக்கு தமிழ்நாட்டில் இந்தியாவில் மோடியை எதிர்க்கக்கூடிய ஒரே துணிச்சல், எதிர்க்கிற முதலமைச்சர், எதிர்த்து பேசுற முதலமைச்சர், கண்டனம் தெரிவிக்கிற முதலமைச்சர், ஏன் மோடியின் பிடாரி மயிரை புளித்து ஒழுக்குகிற ஒரே ஆண்மகன் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள். 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் பணம் கொடுக்கல, ஜிஎஸ்டி பணம் கொடுக்கல. இன்னைக்கு தமிழ்நாட்டை எப்படியெல்லாம் வஞ்சிக்க முடியுமோ வஞ்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். மோடி சென்னைக்கு வருகிறார், தமிழ்நாட்டுக்கு வருகிறார். அவர் பேசுறது அப்படியே 2 வரி பேசி காமிச்சிட்டு நான் முடிச்சிடுறேன். நம்மளை எப்படியெல்லாம் மோடி ஏமாத்துறாரு அடையாளத்துக்கு சொல்றேன். மோடி மாதிரியே பேசி காமிக்கவா? காமிக்க வேண்டாவா? அப்ப மோடி மாதிரியே பேசணும், எல்லாரும் கை தட்டுங்க. அவர் புகழ்றதுக்காக இல்ல, அவர் நம்மளை எப்படி ஏமாத்துறாருன்றக்காக. மோடியும் நிறைய எடப்பாடி பழனிசாமி மேடையில் உட்கார்ந்து இருக்கிறாங்க, நல்லா கவனிக்கணும். யார் யாரு? மோடியும் எடப்பாடி பழனிசாமியும். மோடி குனிறாரு, எடப்பாடி பழனிசாமி ஏதோ காதுல சொல்றாரு, உடனே 2 பேர் சிரிக்கிறாங்க அஹான்ட்டு. எடப்பாடி பழனிசாமி குனிறாரு, மோடி ஏதோ காதுல சொல்றாரு, 2 பேர் சிரிக்கிறாங்க. கொடுமை என்ன தெரியுமா? எடப்பாடி பழனிசாமிக்கு இங்கிலீஷ் தெரியாது, மோடிக்கு தமிழ் தெரியாது. 2 பேருக்குமே மொழியே தெரியாது. ஆனா பேசுற மாதிரி பாவலா பண்ணாங்க. சரி நடிச்சுட்டாங்க. அது எல்லாம் போட்டோக்காரரும் போட்டோ எடுத்துட்டு இருந்தான். மோடி வந்து இப்படி கையாட்டு தெரியல அப்படிலாம் ஆட்டினார். ஆடிட்டு சொன்னார், தமிழ்நாட்டு மக்களை பார்த்து சொன்னார், மேரே மித்ரோ பாயோ பஹனோ வணக்கம், உங்களுக்கு பொங்கல் அமுக்கு வாழ்த்து சொல்றாராம். பொங்கல் வாழ்த்து, பொங்கலை அமுக்க சொன்னாரு. உடனே பிஜேபிக்கார சொன்னா, பாச்சிருகளா நரேந்திர மோடி மாதிரி தமிழ் வளர்க்க முடியுமா? இவர் தான் தமிழ் வளர்க்கிறாரா? நான் மயக்கட்சி கீழே உண்டு, இதுக்கு பேர் தான் தமிழ் வளர்க்கறதான்ட்டு. மோடி சொன்னார், मेरे प्यारे भाइयों बहनों, कांग्रेस ने देश को बर्बाद कर दिया. गरीब का बेटा आऊंगा, एक एक के अकाउंट में 15 लाख डालूंगा. ஐயோ 5 லட்சம் போடுறானா. எடப்பாடி ஹிந்தி தெரியாது, கை தட்டார். பா நாமா பேசுறான் சமா பண்ணிட்டு. உடனே இது புரட்டாசி மாசம் தானே இது, புரட்டாசி கரெக்டா? புரட்டாசி என்ன பண்ணுவோம்? சனிக்கிழமைனா என்ன பண்ணுவோம்? விரதம் இல்லை, நாமம் போடுவோம். என்ன ஏமாத்துறீங்களா? நாமம் போடுவோம்ல. நாமத்துக்கு எத்தனை கோடு? 3 கோடு. நான்லாம் சின்ன வயசா இருக்கிறப்ப ஃப்ரெண்டுங்களாம் சனிக்கிழமைனா நாமம் போட்டு கையில சொம்பு எடுத்துக்கின்னு வீட்டு காம்பவுண்டுக்குள்ள வீட்டால வந்து கோயந்தா கோயந்தான்னுவாங்க. அந்த அரிசிலாம் போடுவாங்க, அதை வச்சு பொங்கல். ஆனா இப்பெல்லாம் பசங்க எல்லாம் கூச்சப்படுது, அதெல்லாம் பண்றதே இல்ல. பெருமாளையே வாட்ஸ்அப்ல பாத்துறாங்களாம், இப்போ பண்றது இல்ல. நாமத்துக்கு 3 கோடி 5 லட்சம் ரூபாய் தரேன்னார், கொடுத்தாரா? வாங்கிட்ட மாதிரியே உட்கார்ந்துருக்கீங்களே. கொடுத்தாரா? நாமத்துக்கு 1 கோடி போட்டாரு. அந்த கூட்டத்தில் பேசுறாரு, मेरे प्यारे मित्रों, मैं गरीब का बेटा हूं, मेरे बाप बहन का मुश्किल समझ सकता हूं. एक एक सिलेंडर 300 रुपए को देऊंगा. ஐயோ சிலிண்டர் 300 ரூபாய்க்கு தரானா? எவ்வளவுக்கு தரேன்னு சொன்னது எவ்வளோ? சத்தமா சொல்லுங்க. கொடுக்கறது எவ்வளோ? 1000 ரூபாய். நாமத்துக்கு 2வது கோடு என்ன கலர்ல போடுவோம்? நடுவுல சிலிண்டர் என்ன கலரு போட்டாரு. இப்ப 3வது கோடு அதுல பேசுறாரு, मेरे नौजवानों, भाजपा सरकार बनाएगी, पेट्रोल डीजल का कीमत कम करेगी, 40 रुपए में पेट्रोल मिलेगा. ஐயோ ஓ பி 40 ரூபாய்க்கு பெட்ரோல் தராரா. எவ்வளவுக்கு? இப்ப எவ்வளோ? சத்தமா சொல்லுங்க. தரேன்னு சொன்னது, கொடுக்கறது 3வது கோடு போட்டாச்சு. இப்ப நாமம் போட்டா என்ன சொல்லணும்? சத்தமா மோடிக்கு, அமித்ஷாக்கு, ஏடிஎம்கேக்கு. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு.
யாரையா ஏமாத்துறீங்க? 10 வருஷம் மன்மோகன் சிங் பிரதமராக இருந்தார். ஒன்றிய இணை அமைச்சர் பழனி மாணிக்கம் இருந்தார். தஞ்சாவூரில், திருவாரூரில் மத்திய பல்கலைக்கழகத்தை கொண்டு வந்த பெருமை இங்க இருக்கிற திமுகவை சாரும், அண்ணன் பழனி மாணிக்கத்தை சாரும். 4 வழிச்சாலை திமுக டெல்லியில 10 வருஷம் இருந்தது. மன்மோகன் சிங் பிரதமராக இருந்தார். சோனியா காந்தி வழிகாட்டினார். கலைஞர் ஆதரிச்சார். 4 வழிச்சாலை, 6 வழிச்சாலை, சென்மாட் வரி ரத்து, சென்மாட் வரி ரத்து, கடற்சால் பல்கலைக்கழகம், திருச்சியில மத்திய பல்கலைக்கழகம், திருவாரூர்ல மத்திய பல்கலைக்கழகம். இதுக்கெல்லாம் ஒருபடி மேலே போய் எந்த காங்கிரஸ்காரன் தமிழ் ஆட்சி மொழியை ஆக்க மாட்டேன்னானோ அந்த காங்கிரஸ்காரனை டெல்லி பாராளுமன்றத்தில் உட்கார வைத்து நம் தாய்மொழியாம் தமிழ் மொழியை செம்மொழி என்று அறிவிக்க வைத்த தலைவர் மறைந்த தலைவர் கலைஞர். 10 வருஷம் டெல்லியில மன்மோகன் சிங் இருந்த பொழுது. ஐயா, நீங்க என்னையா பண்ணிருக்கீங்க? நான் ரொம்ப சுருக்கமா சொன்னேன். மன்மோகன் சிங் ஆட்சியில் தமிழ்நாட்டுக்கு என்ன கிடைத்ததுன்ட்டு. பல தொழிற்சாலைகள் கிடைத்தது. இன்னைக்கு செல்போன் ஈஸியா யூஸ் பண்றோம்ல, அது எல்லாம் அவரால் தந்தது. நீங்க 10 வருஷம், நீங்க 11 வருஷம் மோடி ஆட்சிக்கு வந்து, ஐயா நீங்க வாயிலே வடை சுடுறீங்கயா. வடை சுடுறத தவிர வேற எதுவுமே பண்ணல. என்னையா பண்ணிருக்கீங்க? 11 வருஷம் தமிழ்நாட்டுக்கு என்னடா பண்ணிருக்கீங்கன்னா, அந்த எல் முருகன் ஒருத்தர் சொல்றாரு, தமிழ்நாட்டில் சோச்சாலியா கட்டி இருக்கிறோம். சோச்சாலியாவா? அப்படின்னா கக்கூஸ் கட்டி இருக்கிறோம். ஏன்னா இந்த சோச்சாலையை கட்டதுக்கு நீ ஏன்டா பிரதமர் ஆகணும்? எங்க அண்ணன் பழனிவேல் போதண்டா சோச்சாலையா கட்டுறதுக்கு. என்னையா பண்ணிருக்கீங்க? 11 வருஷம் மோடி ஆட்சிக்கு வந்து என்ன செய்திருக்கிறார் தமிழ்நாட்டுக்கு? புதுசா ரயில் இல்ல, புதுசா பாலம் இல்ல, புது திட்டம் இல்ல, இருக்கிறத புடுங்கி இருக்கிறார். 10 வருஷம் மன்மோகன் சிங் ஆட்சி இருந்த போது தமிழ்நாட்டில் 18 புது ரயில் விட்டோம். 18 ரயில் விட்டோம். 11 வருஷம் மோடி ஆட்சி, ஒரு புது ரயில காட்டு. புதுசா ரயில சொல்லு இல்ல. மன்மோகன் சிங் பிரதமரா இருந்தார். ஏடிஎம்ல பணம் எடுக்கலாம், 11 முறை எடுக்கலாம், சார்ஜ் கிடையாது. மோடி பிரதமரா வந்தார், 4 முறைக்கு மேல பணம் எடுத்தா 30 ரூபாய் ஃபைன். இதுல ஒண்ணு சொல்ல மறந்துட்டியா? இந்த 1000 ரூபாய் கொடுத்தாருல சிஎம், அறிவிச்சார்ல, செப்டம்பர் 15 தான் அறிவிச்சார். போன வருஷத்துக்கு முன்னாடி எல்லாருக்கும் 1000 ரூபாய் வந்துச்சு. காலைல 7 மணிக்கு வந்து ஒரு அம்மா இவங்க வீட்டு கதவு தபா தட்டிச்சு. காலைல 7 மணிக்கே நான் போய் என்னமான்னு கேட்டேன். உங்க தலைவர் ரொம்ப மோசம் இருந்துச்சு. காலைல 7 மணிக்கு கதவு தட்டி தலைவர் மோசம்ன்ற ஏமான்னு. எல்லாருக்கும் 1000 ரூபாய் போட்டுக்கிறேன், எனக்கு மட்டும் 650 ரூபாய் போட்டுக்கிறாச்சு. எல்லாருக்கும் 1000 ரூபாய், உனக்கு மட்டும் 650 ரூபாவா? நீ என்ன கடங்கடை வாங்கியிருக்கியா? இல்லையா இருக்கு. ஆமா பாருச்சு. பார்த்தா அந்த என்ட்ரி புக்ல 650 ரூபா இருந்தது. ஒண்ணுமே புள்ள. சரி 10 மணிக்கு வாமா பேங்க்ல போய் கேட்கறேன்ட்டு பேங்குக்கு போனோம். அவன்கிட்ட கேட்டேன், யோ ஊருக்கே 1,10,00,000 பேருக்கு 1000 ரூபாய் போட்டுக்கிறோம், எல்லாருக்கும் 1000 ரூபாய் வந்திருக்கு, இந்த அம்மாக்கு மட்டும் 650 ரூபாய் வந்திருக்குன்னா, தம்பி அது உங்க தலைவர்லாம் பண்ணல, இந்த அம்மா மினிமம் பேலன்ஸ் 1000 ரூபாய் இது மெயின்டைன் பண்ணல, அதனால 350 ரூபாய் மோடி எடுத்துக்கினாருன்னா அது திட்டுச்சு பாரு. அசிங்க அசிங்கமா பண்டையா திட்டி அவன் பரம்பரையே திட்டிச்சு. உடனே இந்த தகவலை தான் சொல்றது, இது மக்களின் முதலமைச்சர் ஸ்டாலின் ஆட்சி, திராவிட ஆட்சின்றோம்ல. உடனே இந்த தகவல் எப்படிதான் சிஎம் காதுக்கு போச்சுன்னு தெரியல. இந்த தகவல் போன உடனே 2 நாள் கழிச்சு சிஎம் உத்தரவு போடுறாரு. நான் போடுற 1000 ரூபாயில இருந்து மினிமம் பேலன்ஸை பிடிக்க கூடாது என்று சொன்ன முதலமைச்சர், தமிழ்நாட்டு முதலமைச்சர் தளபதி அவர்கள். யாரையா விட்டோம் நாங்க? ஏடிஎம்ல 4 முறைக்கு மேல பணம் எடுத்தா இன்னைக்கு ஃபைன். எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டீங்களா? சீனியர் சிட்டிசன் மன்மோகன் சிங் அண்ணன் மத்திய மந்திரியா இருந்த வரைக்கும் ரயில்வேல 60 வயசு மேல டிக்கெட் எடுத்தா 40% கட்டண சலுகை இருந்தது. 40%. மோடி ஆட்சிக்கு வந்தார், 100 வயசா இருந்தாலும் சரி 10 வயசா இருந்தாலும் சரி ஒரே டிக்கெட் தான், கட்டண சலுகையை பறித்தார். இதுக்கெல்லாம் ஒருபடி மேல போய் நம்ம உறுதிமொழி ஏத்துக்கிறோம்ல, மண் மொழி மானம் காப்போம், தமிழ்நாட்டை தலகுனிய விட மாட்டோம். ஏன் தெரியுமா சொல்றோம்? ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி சிவகங்கையில ஒரு அகழ்வாராய்ச்சி நடந்தது. அதுல ஒரு இரும்பு துண்டு கிடைச்சது. அந்த இரும்பு துண்டு பார்க்கிறதுக்கு ரொம்ப வித்தியாசமா இருந்தது. உடனே அந்த குழு, அகழ்வாராய்ச்சி குழு என்ன பண்ணுது, அந்த இரும்பு துண்டை 3ஆ உடைச்சி அமெரிக்காவுக்கும் லண்டனுக்கும் டெல்லிக்கு அனுப்புது. நல்லா கவனிக்கணும், மண் மொழி மானம் காப்போம் ஏன் சொல்றோம்ட்டு. அந்த 3 துண்டு ஆராய்ச்சி பண்ணி 3 மாசம் பொறுத்து அமெரிக்கா சொல்லுகிறது, வாழ்த்துக்கள், உலகத்திலேயே மனிதன் தோன்றிய பிறகு இரும்பை முதல்ல பயன்படுத்தியது தமிழன் தான் என்று அமெரிக்கா பாராளுமன்றம் பாராட்டியது. பாராட்டது யாரு? இங்க வாயில வடை சுட்டாரு தமிழ்ல மோடி, அவரு இல்ல, அமெரிக்கா பாராளுமன்றம். லண்டன் சொன்னது,
முதலில் இரும்பை பயன்படுத்தியது தமிழ்நாடு தான், தமிழன் தான். லண்டன் ஆராய்ச்சி நிறுவனம் சொன்னது, லண்டன் பாராளுமன்றம் பாராட்டியது. ஒரு துண்டு சிவகங்கையில கிடைக்கிறது, ஆராய்ச்சிக்கு அனுப்புகிறோம். பெருமையோடு முதலமைச்சர் அறிக்கை விடுகிறார், நாங்கள் தான் மூத்த குடி, தமிழ் குடின்ட்டு. அதை ஆராய்ச்சிக்கு அனுப்புகிறோம். அமெரிக்கா ஒத்துக்கொண்டது, பாராட்டியது. லண்டன் ஒத்துக்கொண்டது, பாராட்டியது. பாராட்ட வேண்டிய இந்தியாவின் பிரதமர், வாழ்த்து சொல்ல வேண்டிய இந்தியாவுடைய பிரதமர், தமிழனை ஆதரிக்க வேண்டிய இந்தியாவின் பிரதமர், தமிழனை போற்ற வேண்டிய இந்தியாவின் பிரதமர் பண்ணாரு. டெல்லியில இருந்து லெட்டர் வருது, என்னன்ட்டு ஏத்துக்கிறேன்னு இல்ல. அதுல கொஞ்சம் சந்தேகம் இருக்கு, இன்னும் கொஞ்சம் கூடுதல் ஆதாரங்களை தந்தால் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். ஏன் இடிக்குது உனக்கு? இதே இரும்பு துண்டு யூபியில கிடைச்சிருந்தா, இதே இரும்பு துண்டு ராஜஸ்தான்ல கிடைச்சிருந்தா, இதே இரும்பு துண்டு டெல்லியில கிடைச்சிருந்தா ஒத்து நிற்பல்ல. ஏன்? தமிழ்நாட்டில் கிடைத்ததால் அமெரிக்கா ஒட்டுக்கொண்டது, லண்டன் ஒட்டுக்கொண்டது. மோடி மறுக்கிறார், ஒன்றிய அரசு மறுக்கிறது. அதைத்தான் முதலமைச்சர் சொன்னார், மண் மொழி மானம் காக்க ஓரணியில் தமிழ்நாட்டில் திரண்டு நிற்போம், தமிழ்நாட்டின் பெருமையை காப்போம், தமிழ்நாட்டை தலகுனியை விடமாட்டோம் என்று ஆண்மையோடு சொன்ன ஒரே முதலமைச்சர் தமிழ்நாட்டு முதலமைச்சர். இங்க அண்ணன் சொன்ன மாதிரி உங்ககிட்ட எல்லாரையும் கேட்கிறேன், எல்லாரும் இங்க உட்கார்ந்து இருக்கிற கேட்கிறேன், இல்ல தூரமன்னு கேட்கிற எல்லாரும் உதயசூர் கோட்டு போட்டிருப்பீங்களா எனக்கு தெரியாது. கிடைத்திருக்கிற இரும்பு துண்டை அமெரிக்கா பாராட்டி ஆதரித்திருக்கிறது, நம்புகிறது. கிடைத்திருக்கிற இரும்பு துண்டை லண்டன் பிரிட்டிஷ் ஆதரித்து பாராட்டி அறிக்கை விட்டு வாழ்த்து சொல்லி இருக்கிறது. ஆதரிக்க மறுப்பவர், வாழ்த்து சொல்ல தயங்குபவர், எரிச்சல் அடைந்திருப்பவர், நம் கலாச்சாரத்தின் பெருமையை, இனத்தை, மொழியை ஏற்றுக்கொள்ள மறுக்கிற நரேந்திர மோடியோடு எடப்பாடி கூட்டணி வைத்திருக்கிறார். 5 மாதத்தில் தேர்தல். நாம் யாரை ஆதரிக்க வேண்டும், யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும், யார் வந்தால் நன்றாக இருக்கும், யார் வந்தால் விட்டு கொடுப்பார், யார் வந்தா எதிர்த்து நிற்பார், யார் வந்தா சரண்டர் ஆவா, யார் வந்தா போராடுவா, யார் வந்தா குனிவா, யார் வந்தா குரல் கொடுப்பா, முடிவு செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.